இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பயணிகளுக்கு செம சர்ப்ரைஸ். பயணிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் 24 பெட்டிகளுடன் கூடிய 50 புதிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் சென்னையில் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விசிக தாவேகா கூட்டணி அரசியல் களம் சூடுபிடிக்கிறது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேகா உடனான உறவை வலுப்படுத்துவதில் தீவிரமாக உள்ளார். திமுக உடனான உறவை விசிக முறித்து கொள்ள முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நீட் தேர்வில் நெசவாளர் மகன்களின் சாதனை. வறுமையிலும் விடாமுயற்சியுடன் நீட் தேர்வை எதிர்கொண்ட நெசவாளர் ஒருவரின் 3 மகன்களும் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளனர். அண்ணாமலையின் நேரடி வார்னிங். திமுக ஆட்சியின் வீழ்ச்சிக்கு தற்போதைய அரசியல் சூழலை காரணம் என்று கூறி முதல்வர் விஜய்க்கு அண்ணாமலை நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் ரயில் பயணிகளுக்கு ஒரு இனிய அனுபவம். சேலம் அயோத்தியா பட்டணம் பகுதியில் பழைய ரயில் பெட்டியை உணவகமாக மாற்றும் முயற்சி பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது ஒரு புதிய சுற்றுலா அனுபவமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 ஆண்டுகள் தாவேகா ஆட்சி. திருமாவளவன் நம்பிக்கை. தாவேகா ஆட்சி வரும் 5 ஆண்டுகளுக்கு தொடரும் என மாநாட்டுக்கு பிறகு திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதல்வருடனான சந்திப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பகிர்ந்துள்ளார். தாவேகா பக்கம் சாயும் சரத்குமார். கடந்த 2 ஆண்டுகளாக பாஜகவில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றும் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியதால் தாவேகா பக்கம் தனது அரசியல் பயணத்தை தொடர சரத்குமார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் பேச்சால் கலகல. மக்களுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமாக உள்ளது, மயங்கி விழுகிறார்கள், சமாளிக்க முடியவில்லை என ஓபிஎஸ் சட்டப்பேரவையில் நகைச்சுவையாகவும் அதே நேரம் அக்கறையுடனும் பேசியது அவையில் சிரிப்பலைகளை ஏற்படுத்தியது. அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கு. உயர்நீதிமன்றம் கேள்வி. கொறடா உத்தரவை மீறிய அதிமுக எம்எல்ஏக்களை கட்சி தலைமை மன்னித்து விட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இவ்வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முரசொலியில் திரிசா குறித்த விமர்சனம். சுதந்திர தின விழாவில் திரிசா பங்கேற்ற விவகாரத்தை திமுகவின் முரசொலி நாளிதழ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இது அரசியல் மற்றும் திரைத்துறை வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பூசாரி லாக்அப் டெத். அன்புமணி கண்டனம். ஆட்சியும் மாறியும் காட்சிகள் மாறவில்லை என குறிப்பிட்டு மதுரை பூசாரிக்கு நேர்ந்த லாக்அப் மரணம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு. அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்பு அதிகாரிகள் நேரில் ரோட்டில் இறங்கி பணிகளை சரிபார்க்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒரே நாளில் அடுத்தடுத்து பாம்புகள் மீட்பு. கன்னியாகுமரி கால்வாயில் 6 அடி மலைப்பாம்பும் நெல்லையில் 10 அடி பாம்பும் ஒரே நாளில் அடுத்தடுத்து மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகளை புதுப்பிக்க கோரிக்கை. சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் பழைய அரசு கட்டடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளியில் ப்ளீச்சிங் பவுடர் கலந்த நீர். பொள்ளாச்சி அருகே உள்ள பள்ளியில் ப்ளீச்சிங் பவுடர் கலந்த நீரை குடித்த 16 குழந்தைகளுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்பட்டதால் பெற்றோர் பதற்றமடைந்தனர். மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு ரூபாய் 30 லட்சம் நிதியுதவி. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழாவில் மயங்கி விழுந்து பலியான காவலர் தர்மராஜின் குடும்பத்தினருக்கு முதல்வர் உத்தரவின்படி ரூபாய் 30 லட்சத்திற்கான காசோலை அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிரேமலதா விஜயகாந்த் அறிவுரை.
கல்லூரி படிப்புடன் கூடுதல் திறன்களையும் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், தான் கல்லூரியில் படித்த காலத்தில் தேசிய தடகள வீராங்கனையாக இருந்ததை நினைவுகூர்ந்தார். மீட்கப்பட்ட திருமங்கை ஆழ்வார் சிலை. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் இருந்து களவாடப்பட்டு இங்கிலாந்திலிருந்து மீட்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பழமையான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலையை முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிட்டார். விண்வெளியில் நடைபயணம் செய்யும் அனில் மேனன். இந்திய வம்சாவளியான நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் 10 நாட்களில் 2வது விண்வெளி நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பழுதடைந்த ஆண்டனாவை அகற்றிவிட்டு புதிய உதிரி பாகத்தை பொருத்த உள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிஷப் பண்ட் சாதனை. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 100 சிக்சர்கள் விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை ரிஷப் பண்ட் படைத்துள்ளார். இதன் மூலம் சர்வதேச அளவில் இந்த மைல்கல்லை எட்டிய 4வது வீரர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். சபாநாயகரின் கலகலப்பான பேச்சு. சட்டப்பேரவையில் அவையின் நேரத்தை நகைச்சுவாக சுட்டிக்காட்டிய சபாநாயகர், 20 நிமிடம் முடிச்சிட்டு கன்னியாகுமரியிலிருந்து திண்டுக்கல் வந்துட்டீங்க, 1000 விளக்கு வந்திட போறீங்க என்று பேசியது அவையில் சிரிப்பலை ஏற்படுத்தியது. நந்தன் கால்வாய் திட்டம். சபாநாயகரின் அதிரடி. 60 ஆண்டுகள் கடந்தும் நந்தன் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படாதது குறித்து திமுக அதிமுக உறுப்பினர்கள் மாறி மாறி விவாதித்த நிலையில் இது தாவேக ஆட்சியில் நிறைவடையும் என எதிர்பார்க்கிறேன் என்று பேசப்பட்டதை கேட்டு சபாநாயகர் சட்டென மைக் ஆஃப் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மாப்பிள்ளை அவர்தான், சட்டை என்னுடையது. அதிமுக வாதம். தற்போதைய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டவை என்று குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏ ஓமலூர் மணி, இது மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் சட்டை என்னுடையது என்பதை போல உள்ளதாக விமர்சித்தார். பாமர மக்களுக்கான திட்டம். அமைச்சர் பதிலடி. அம்மா உணவகம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டிருந்தாலும் தாவேக ஆட்சியில் தான் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்மோகன், மாப்பிள்ளையோ சட்டையோ யாருடையதும் கிடையாது, அது பாமர மக்களுடையது என்று பதிலடி கொடுத்தார். கனமழை எச்சரிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அறிவிப்பு. பள்ளிகளில் செப்டம்பர் 17 முதல் 25 வரை காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளன. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 4 வரை 9 நாட்களுக்கு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. UGC நெட் மறுதேர்வு தேதிகள் வெளியீடு. ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் காரணமாக ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்காக UGC நெட் மறுதேர்வுகள் செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளன. ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடக்கம். அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு வாங்குவோர் இனி அலுவலகத்துக்கு நேரில் செல்லாமலே இணைய வழியில் பத்திரப்பதிவு செய்யும் புதிய மற்றும் எளிமையான நடைமுறை தொடங்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் கால நிலவரி முறை ரத்து. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நிலவரி வசூலிக்கும் முறை நடப்பு பசலி ஆண்டு முதல் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. இது விவசாயிகளின் நீண்டகால சுமையை பெருமளவு குறைக்கும். சுகாதாரத்துறையின் 115 அதிரடி அறிவிப்புகள். குழந்தைகளுக்கு இலவச இன்சுலின், முதியோர்களுக்கான காப்பீட்டு திட்டம், இரத்த சோகையை தடுக்க இரும்பு கண்மணி திட்டம் மற்றும் புதிய மருத்துவ பணியிடங்கள் உள்ளிட்ட 115 முக்கிய அறிவிப்புகள் சுகாதாரத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளன. கோயில் நிலங்களில் சூரிய மின்சக்தி திட்டம். இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான காலி இடங்களில் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களை அமைப்பதன் மூலம் கோயில்களுக்கு நிலையான வருவாய் ஈட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகை சிறப்பு ரயில்கள். ஓணம் பண்டிகை கொண்டாடும் பயணிகளின் வசதிக்காக பெங்களூரு, கண்ணூர் இடையே ஆகஸ்ட் 20 மற்றும் 21 தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. LPG கேஸ் EKYC எச்சரிக்கை. சமையல் எரிவாயு மானியம் தடையின்றி தொடர்ந்து கிடைக்க
நுகர்வோர்கள் ஆகஸ்ட் 23க்குள் பயோமெட்ரிக் EKYC முறையை முடிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிவியல் மற்றும் கணித திறனாய்வு தேர்வு 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மாநில அளவிலான கணித மற்றும் அறிவியல் திறனாய்வு தேர்வுகள் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளன. அரசு தொழில் பயிற்சி நிலங்கள். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்களும் ஆகஸ்ட் 31க்குள் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். மேலும் கோயில் அறங்காவலர் நியமனத்திற்கான விண்ணப்ப காலம் ஆகஸ்ட் 28 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 69 பள்ளிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பட்டதாரி போட்டித் தேர்வு வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்வு மையங்களாக செயல்படும் 69 பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை காங்கேசன் துறைமுக சேவை மேம்பாடு. இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் மற்றும் மேம்படுத்தும் வகையில் நாகை காங்கேசன் துறைமுக சேவை மேம்படுத்தப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். நெடுஞ்சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள். கேரளாவை போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் இதற்கான உத்தரவை முதல்வர் பிறப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் பாணியில் அரசு அலுவலகங்கள். பொதுப்பணித்துறை டாடா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துடன் போட்டி போடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து அரசு அலுவலகங்களும் சிங்கப்பூரில் இருப்பது போல் நவீனப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். ரூபாய் 500 கோடியில் சாலை பாதுகாப்பு திட்டங்கள். சாலை விபத்துகளை முழுமையாக தடுக்கும் நோக்கத்துடன் ரூபாய் 500 கோடியில் கேமராக்கள் பொருத்திய சாலை விதிகளை கண்காணிக்கவும் அடுத்த ஆண்டு முதல் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னை புதுச்சேரி கடல்வழி உயர்மட்ட சாலை. சென்னை தொடங்கி மாமல்லபுரம் வழியாக புதுச்சேரி வரை கடல்வழி உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். செவிலியர் சங்கம் நன்றி தெரிவிப்பு. 2500 செவிலியர் பணியிடங்களை உருவாக்கி தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யும் அறிவிப்பை வரவேற்று தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் அமைச்சர் அருண்ராஜை நேரில் சந்தித்து தங்களது நன்றியை தெரிவித்தனர். பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்கவுண்டர் தீர்வு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குற்றங்களுக்கு போதைப் பொருளே முக்கிய காரணம் என்று குறிப்பிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பாலியல் வன்கொடுமைகளுக்கு என்கவுண்டர் தான் ஒரே தீர்வு என சட்டப்பேரவையில் ஆவேசமாக பேசியுள்ளார். மக்களுக்கும் அரசுக்குமான இடைவெளி குறைப்பு. முன்னர் குறுநில மன்னர்களைப் போல கட்சிக்காரர்களே நெருங்க முடியாத நிலை இருந்தது. ஆனால் தாவேக ஆட்சியில் மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இருந்த இடைவெளி வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். ஆட்சியின் 100வது நாள் சாதனை. ஆட்சி அமைத்து வெற்றிகரமாக 100வது நாளை எட்டியுள்ள நிலையில் யார் என்ன சொன்னார்கள் என்பது வரலாறு அல்ல, மக்களுக்காக யார் என்ன செய்தார்கள் என்பதே உண்மையான வரலாறு என தாவேக எம்எல்ஏ சதீஷ் கிறிஸ்டோபர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோவை தூத்துக்குடி விரைவு சாலை. தமிழகத்தின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் சென்னை கோவை மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் புதிய விரைவு சாலை உருவாக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். சிங்கப்பெண் திருவிழா மற்றும் விளையாட்டு ஊக்கத்தொகை. மகளிர் விளையாட்டை ஊக்குவிக்க சிங்கப்பெண் திருவிழா நடத்தப்படும் என்றும் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை ரூபாய் 5 கோடியாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரு உள் விளையாட்டரங்கம் மேம்பாடு. ரூபாய் 25 கோடி மதிப்பில் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கம் மேம்படுத்தப்படும் என்றும் ஆண்டுதோறும் ரூபாய் 42 கோடியில் கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருமாவளவன் பேட்டி. ஆட்சி அமைத்து வெற்றிகரமாக 100வது நாளை எட்டியுள்ள நிலையில் எங்களது ஆதரவை உறுதிப்படுத்தவே முதலமைச்சரை சந்தித்தோம் என விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். புதிய விளையாட்டு மையங்கள் மற்றும் விடுதிகள். சென்னையில் சிறப்பு பாரா ஒலிம்பிக்ஸ் மையம்
பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கத்தில் புதிய விளையாட்டு பல்நோக்கு மையங்கள் அமைக்கப்படுவதோடு அனைத்து மாவட்ட விளையாட்டு விடுதிகளிலும் ரூபாய் 15 கோடியில் ஏசி வசதி செய்யப்பட உள்ளது. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆவேச பேச்சு. இங்குள்ளவர்கள் பண்ணையாரின் பிள்ளைகளும் அல்ல, மன்னராட்சியின் மகன்களும் அல்ல. நாங்கள் சாதி மத பலம் எதுவும் இல்லாத சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேரவையில் ஆவேசமாக உரையாற்றினார். ரவீந்திர ஜடேஜா அபூர்வ இரட்டை சாதனை. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 4000 ரன்கள் மற்றும் 350 விக்கெட்டுகளை வீழ்த்தி இரண்டாவது இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனை ரவீந்திர ஜடேஜா படைத்துள்ளார். சர்வதேச அளவில் இந்த மைல்கல்லை எட்டிய 4வது ஆல்ரவுண்டர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வண்டல் மண் திருட்டுக்கு எதிராக எச்சரிக்கை. விவசாயிகள் என்ற போர்வையில் மணலை கொள்ளையடிக்கும் மாபியாக்களை விடமாட்டோம் என்றும், பக்கத்து ஊருக்கு கூட வண்டல் மண்ணை திருடி கொண்டு போக அனுமதிக்க மாட்டோம் என்றும் அமைச்சர் பிரபு எச்சரித்துள்ளார். மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.